சோழ, பல்லவ, நாயக்கர் மன்னர்கள் மற்றும் கடையெழு வள்ளல்களுள் ஒருவரான வல்வில் ஓரி தலைமையிடமாக வைத்து ஆட்சி செய்த திருவரைக்கல் எனும் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் இயற்கை சூழ்ந்த மற்றும் தெய்வீக சிறப்பு வாய்ந்த கொல்லிமலையின் மேற்கு பகுதியின் கிழக்கு முகமாக அமர்ந்து உசிலடியானாக காவல் காத்து அருள் புரியும் ஸ்ரீமாசி பெரியண்ண சுவாமி, ஸ்ரீ பெரிய கருப்பு, ஸ்ரீ சின்ன கருப்பு, ஸ்ரீ மதுரை வீரன் சுவாமி, ஸ்ரீ சங்கிலி கருப்பு, ஸ்ரீ சப்தகன்னிமார்கள் மற்றும் வன்னி மரத்தடியான் ஆகிய தெய்வங்கள் குடிகொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீமுத்தலடியான் சுவாமி திருக்கோவிலின் வரலாறு. சிவபெருமானின் திருமணம் கைலாயத்தில் நடந்தபோது அனைத்து தேவர்கள், ரிஷிகள், முனிவர்களும் அங்கு கூடியதால் வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்தது. இதனால் நிலை குலைந்த தேவர்கள் உலகை சமநிலைப்படுத்த வேண்டும் என சிவபெருமானிடம் வேண்டினர். அவர் அகத்திய முனிவரை அழைத்து, நீ தென் திசைக்கு சென்று உலகை சமநிலைப்படுத்து என்று கேட்டுக்கொண்டார். உடனே அகத்தியர் பணிந்து வணங்கி, ஈஸ்வரா, தங்கள் திருமணக் கோலத்தை தரிசிக்க இவ்விடம் முனிவர்களும் ரிஷிகளும் கூடி நிற்க நான் என்ன பாவம் செய்தேன்? எனக்கு இந்த பாக்கியம் கிடையாதா என்று மனவேதனையுடன் கேட்டார். அதற்கு சிவபெருமான், தென் திசையில் நீ எந்த இடத்திலிருந்து உலகை சமநிலைப்படுத்துகிறாயோ அங்கு நான் உனக்கு திருமணக் கோலத்தில் காட்சி தருவேன் என்று சொல்லி அனுப்பினார். இதனை ஏற்றுக்கொண்ட அகத்திய முனிவர் தென் திசை நோக்கி வந்தபோது வேதாரண்யத்தை அடுத்த அகஸ்தியன் பள்ளியில் வன்னிமரத்தடியில் தவம் மேற்கொண்டார். அப்போது உலகம் சமநிலை அடைந்தது. இதனால் மனம் மகிழ்ந்த அகத்தியர் இறைவனின் திருமண தரிசனம் கிடைத்திட இறைவன் தரிசனம் வேண்டி தியானித்து வணங்கி வந்தார். பக்தர்களின் மனக்குறையை தாயினும் மேலாய் பரிந்து வந்து நிறைவேற்றும் தென்னாடுடைய சிவன் அகத்தியர் வேண்டுதலை நிறைவேற்றும் பொருட்டு அகஸ்தியன் பள்ளியில் வன்னி மரத்தடியில் தவம் மேற்கொண்ட அகத்தியருக்கு பார்வதி தேவியுடன் திருமணக் கோலத்தில் காட்சியளித்தார். பின்னர் அகத்தியருக்கு ஈஸ்வரன் பட்டம் கொடுத்து, இனி நீ அகத்தீஸ்வரன் என அழைக்கப்படுவாய் என அருள் புரிந்தார். அதன் தொடர்ச்சியாக கைலாயத்திலிருந்து சிவபெருமானும் பார்வதி தேவியும் தென் திசை நோக்கி வந்தனர். பார்வதி தேவி காமாட்சியாகவும் சிவபெருமான் பெரியண்ணனாகவும் மனித உருவெடுத்தனர். வைரி செட்டி என்பவரின் வீட்டில் காமாட்சி தங்கிவிட பெரியண்ணன் மட்டும் தியாயனம் செய்ய சேந்தமங்கலத்தில் உள்ள கொல்லிமலைக்கு சென்றார். கொல்லிமலையில் உள்ள குன்றில் ஏறி நிற்க அது அவரின் பலத்தை தாங்க முடியாமல் ஆடத் தொடங்கியது. அந்த குன்றிலிருந்து அடுத்த குன்றுக்கு சென்றார் பெரியண்ணன். அடுத்த குன்றும் ஆடத் தொடங்கியது. இதுபோல் 7 குன்றுகளில் ஏறி கடைசியாக மாசி குன்றை அடைந்தார். மாசி குன்றில் பெரியண்ணன் இருப்பதைக் கண்டும் அவரின் தெய்வத்தன்மையையும் கண்டு மகிழ்ச்சியடைந்த அங்கிருந்த ஆடு மேய்க்கும் மக்கள் மனித உருவிலிருந்த பெரியண்ணனை வழிபட்டனர். அவர்களின் பக்தியினால் பெரியண்ணன் அங்கேயே தங்கி மக்களுக்கு இன்றும் ஸ்ரீ மாசி பெரியண்ண சுவாமியாக அருள் செய்து வருகிறார். சித்தர்கள் இன்றளவும் வாழ்ந்து வரக்கூடிய தெய்வீக சிறப்பு வாய்ந்த கொல்லிமலையின் மேற்கு பகுதியின் அடிவாரத்தில் குறிஞ்சி, முல்லை, மருதம் ஆகிய திணைகள் ஒன்றிணைந்த இயற்கை எழில் கொஞ்சும் திருவரைக்கல் எனும் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல கிராமங்களில் வேங்கை புலிகள் ஆடுகளை இழுத்துச் செல்வதும் சில துஷ்ட சக்திகள் மக்களை அச்சுறுத்துவதுமாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் அங்கு இருந்த மக்கள் மாசி பெரியண்ணனாகிய சிவபெருமானிடம் முறையிட்டனர். அப்போது செல்லாயின் மைந்தனாக அக்னி குலத்தில் கட்டுக்கடங்காத புஜப்பல பராக்கிரம மாவீரனாக தோன்றிய கருப்பண்ணன் துஷ்ட சக்திகளை விரட்டியும் வேங்கை புலியை தன் வசமாக்கியும் மக்களை காத்து நின்றார். மகிழ்ச்சியடைந்த அங்கிருந்த மக்கள் மனித உருவிலிருந்த சிவபெருமானின் அம்சமாக விளங்கிய அவரை பக்தியினால் அங்கேயே தங்கி தங்களை காத்து அருளும்படி வேண்டினர். உசிலமரத்தின் கீழ் அமர்ந்து ஸ்ரீமுத்தலடியான் கருப்ப சுவாமியாகவும் ஸ்ரீமுத்தலடியான் சுவாமியின் அன்னையுமாகிய செல்லாய் அம்மன் தன் மைந்தன் இருக்கும் வடக்கு திசை நோக்கி மக்களுக்கு இன்றும் அருள் செய்து வருகின்றனர். சோழ, பல்லவ, நாயக்கர் மன்னர்கள் மற்றும் கடையேழு வள்ளல்களுள் ஒருவரான வல்வில் ஓரி முத்தலடியான் கோவிலில் கிடா வெட்டி முப்பூசை போட்டும் செல்லாயி அம்மனுக்கு எருமை கிடா வெட்டியும் வழிபட்டதாக கூறப்படுகிறது. இன்றளவும் செல்லாயி அம்மன் கோவில் திருவிழாவில் எருமை கிடா வெட்டுவது வழக்கத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கொல்லிமலைக்கு செல்லும் பக்தர்கள் வந்து ஸ்ரீமுத்தலடியான் சுவாமிக்கு சூடமேற்றி வழிபாடு செய்த பின்னரே கொல்லிமலை ஏறிச் சென்று ஸ்ரீமாசி பெரியண்ண சுவாமியை வழிபடுவது வழக்கத்தில் இருந்ததாகவும் அதுவே சரியான முறை என்றும் கூறுகின்றனர். மேலும் சேந்தமங்கலம்,
மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ள கோவில் திருவிழாக்கள் நடைபெறும் போது ஸ்ரீமுத்தலடியான் சுவாமியை பரிவாரங்களுடன் அழைத்துச் சென்று வழிபடுவது வழக்கத்தில் இருந்ததாகவும், அது தற்போது ஒரு சில கோவில்களைத் தவிர மற்ற கோவில்களில் இவ்வழக்கத்தை பின்பற்றுவதில்லை என்றும் கூறுகின்றனர். உசில மரத்தின் கீழ் அமர்ந்திருந்ததால் உசிலடியான் என்றும், குறிஞ்சி, முல்லை, மருதம் ஆகிய முத்தினைகளின் காவல் தெய்வமாக விளங்கியதால் முத்தலடியான் என்றும், மாசி பெரியண்ணனாகவும் உசிலடியானாகவும் நவலடியானாகவும் மக்களுக்கு காட்சியளித்ததால் முத்தலடியான் என்றும் அழைக்கப்படுகிறார். ஆண்டுதோறும் அக்னி குலத்தோர் ஆடி மாதத்தில் மிகச்சிறப்பாக விழா எடுத்தனர். விழாவின் முதலில் சுத்த பூசை செய்து, இரண்டாவதாக கொல்லிமலை சென்று ஸ்ரீமாசி பெரியண்ணனை வணங்கி ஆகாசகங்கை அருவியிலிருந்து புனித நீர் எடுத்து வந்து, மூன்றாவதாக சேந்தமங்கலத்தின் எல்லைசாமியும் ஸ்ரீமுத்தலடியான் கருப்பசுவாமியின் அன்னையுமாகிய ஸ்ரீ செல்லாயம்மனை அழைத்துக் கொண்டு வந்து ஸ்ரீமுத்தலடியான் சுவாமி சன்னதியில் அபிஷேகம் செய்து வழிபட்டும், நான்காவதாக ஆட்டுக்கிடாவுடன் கொல்லிமலை உச்சி சென்று மரத்தில் ஆட்டுக்கிடாவை கட்டிவிட்டு மரங்களுக்கு மேல் பரன்கள் ஏற்படுத்தி அங்கேயே தங்கிக் கொள்வார்கள். ஆட்டுக்கிடாவை வேங்கை புலி இழுத்துச் செல்லும் வரை 1, 2, 3, 4 நாட்கள் காத்திருந்து இழுத்துச் சென்றவுடன் ஸ்ரீமாசி பெரியண்ணனை வணங்கிவிட்டு மலையின் கீழிறங்கி ஸ்ரீமுத்தலடியான் சுவாமி சன்னதி வந்து கிடா வெட்டி படையலிட்டு கிராம மக்களுக்கு விருந்தளித்தும், ஐந்தாவதாக சுத்த பூசை செய்தும், அக்னிகுலத்தோர் சொந்த பந்தங்கள் ஒன்று கூடி கிராம மக்களுடன் இணைந்து ஸ்ரீமுத்தலடியான் கருப்பசுவாமியை வழிபட்டனர். மேலும் தனது வம்சத்தில் பிறக்கும் ஆண் வாரிசுகளுக்கு பெரியண்ணன், கருப்பண்ணன், நவலடியான் என்றும், பெண் வாரிசுகளுக்கு செல்லாயி, அங்காயி என்றும் இன்றளவும் பெயர் சூட்டி வருகின்றனர்.